அவனவனுக்கு தேவைக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு சபைக்கு வருகிற ஒருவருக்கும் குறைவில்லை. சபைக்கு வருகிற ஒருவரும் குறைபட்டு போகவில்லை, எல்லாம் நிறைவாக இருந்தார்கள். அப்படின்னா தரித்திரமே கிடையாது. தரித்திரம் இல்லாத சபை ஆதி திருச்சபை. தரித்திரம் கிடையாது. எல்லா பணத்தில் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபைகளாய் அன்றைக்கு இருந்தது. வந்த ஜனங்கள், வசனத்தை கேட்டவர்கள், உயிர்த்தெழுதலை குறித்து பகிரமாய் சாட்சி கொடுத்த பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிந்தவர்கள் திருச்சபை எல்லா விதத்திலே பொருளாதாரத்திலே நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டானது. ஆசீர்வாதங்களினாலே நிறைவு பெற்ற திருச்சபை, ஒரு குறைவும் இல்லை. அப்போ எல்லாம் நாம் இன்றைக்கும் நாம் ஒரு குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு குறைவில்லாமல் சகலத்தின் நிறைவை நாம் பெற்று சகலத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபட்டு கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் நமக்கு குறைவு வருவதில்லை. எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர், குறைகளை ஆண்டவர் சரி செய்து நம்மை பொருளாதாரத்திலே ஆண்டவர் செழிப்புள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நாம் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறோம். யாரையாவது கேட்டால் 3 வேளை, அதாவது ஒரு வேளை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? இல்லை, 3 வேளை நல்லா திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். போதும். அப்படி தானே சொல்லுவாங்க, உடுக்க உடையும் இருக்க ஒரு இடமும் உண்ண 3 வேளை நல்லா சாப்பாடு இருந்தால் போதும் அப்படின்னும். அந்த அளவில் நாம் எல்லாரையுமே அப்படி தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். யாரும் ஒரு காலகட்டங்களில் சொல்லுவாங்க, ஒரு வேளை தாங்க சாப்பிடுவோம், நாங்கள் 2 வேளை நாங்கள் என்ன இருப்போம், பட்னியாக இருப்போம். குடிசை வீட்டில் இருந்தோம், இன்றைக்கி குடிசை வீட்டில் தான் அன்றைக்கி வாழ்ந்தோம். இன்றைக்கி குடிசை வீட்டில் யாரும் என்ன பண்ணலை, வாழலை. எல்லாரும் நல்ல வீடுகளை ஆண்டு தந்திருக்கிறார், நல்ல உடைகளை ஆண்டு தந்திருக்கிறார். அந்த நாட்களில் நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்து மார்க்கத்துக்கு வந்ததுனால பொங்கலுக்கு ஒரு சட்டை, ஒரு ட்ரௌசர், அவ்வளோதான். அது ஒரு வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும். அது பேண்ட்டு பின்னாடி கிழிஞ்சு பின்னாடி ஒரு பேட்ச் போட்டு வீட்டில் போட்டதுக்கு பேட்ச் போட்டு தான் அந்த காலம். ஆனால் இன்றைக்கி நம்ம யாருமே அப்படி இல்லை. அப்படி யாராவது இருக்கிறோமா? இல்லை. இந்த கை ஷோல்டரில் கிழிஞ்சு போச்சுன்னா அப்படி தூக்கி தைச்சி போட்ட காலம் ஒரு காலம். இப்போ அப்படிப்பட்ட சட்டை யாருமே போடுறது கிடையாது. இன்றைக்கி அப்படி தான் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் தந்திருக்கிறார், நிறைவாய் தந்திருக்கிறார், நிறைவாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதில் ஒரு குறைவும் கிடையாது. எல்லா குறைவுகளை நிறைவாக்கின ஆண்டவர். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே அப்படி தான் அந்த திருச்சபை அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தரை தேடினார்கள். உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை தொட்டது. உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பகிரமாய் சாட்சி கொடுத்தார்கள். சாட்சி கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் இருந்தது திருச்சபை. நிறைவாய் இருந்தாலும் திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் நிறைய நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க. நிருபங்களில் ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற குறைபாடுகளையும் அவர் எழுதுகிறார்கள், கண்டிக்கிறார்கள். இந்த குறைபாடுகளை அகற்ற வேண்டும் என்று திருச்சபைக்குள்ளே இருக்கிறதான விசுவாசிகளுக்கு ஆலோசனையாக நிருபங்களை நாம் பார்க்கும் பொழுது நிருபங்கள் அப்படி தான் எழுதப்பட்டு இருக்கிறது. இது இந்த பணத்தினாலே வந்த குறைவு அல்ல, ஆவிக்குரிய குறைவு. பணம் இல்லைன்னு சொன்னால் பணம் ஆண்டவரால் கொடுக்க முடியும். கடன் வாங்கிட்டோம், கடன் வாங்கி குறைப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணினால் கடனெல்லாம் அடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் குறைவுகளெல்லாம் அகற்றி ஆண்டவர் நம்மை பொருளாதார ரீதியிலே நல்ல செழிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் எங்கள் ஆதி திருச்சபையில் இருந்த ஒரு குறைபாடுகளில் ஆவிக்குரிய குறைவுகளை குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்களிலே ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 4ஆம் அதிகாரம் முடிந்த உடனே அடுத்து 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது.
அந்த 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு தம்பதி குறித்து எழுதியிருக்கிறது. அனனியா சப்பிரால் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த அனனியால் சப்பிரால் தங்களுடைய காணியாட்சி விற்றார்கள். காணியாட்சி விற்று ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவில் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பணத்தில் ஒரு குறைவும் இல்லை. ஒரு குறை, பணத்தில் குறைவில்லாத நிறைவை அவர்கள் பெற்றவர்கள். ஆனால் இவங்ககிட்ட இருந்த குறைபாடு, பணத்தில் குறைவு கிடையாது, ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் குறைவு இருந்தது. அதுதான் அங்கே இந்த 5ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் அதை இன்னைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். இந்த அனனியா சப்பிரால் இடத்துல இருந்ததான குறைபாடுகள் இது பணக்குறைவு அல்ல, இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே குறைவுபட்டு போனார்கள். இந்நாள் வரைக்கும் நடைபெறாத ஒரு சம்பவம் இந்த அதிகாரத்திலே, இந்த 5ஆம் அதிகாரத்தின் இந்த 11 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கேள்விப்படாத நடைபெறாத ஒரு சம்பவம் இந்த அனனியா சப்பிரால் வாழ்க்கையிலே நடந்தது. நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், இவர்கள் நன்மைதானே செய்தார்கள், ஆண்டவருக்கு என்று தங்கள் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே தானே வைத்தார்கள், ஏன் இவர்களுக்கு இந்த குடும்பம் ஏன் இப்படி போனது, ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை ஏன் வந்தது என்று சொல்லி நமக்கு கேட்கக்கூடிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இது சொல்லப்பட்டாலும், இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான ஆவிக்குரிய அர்த்தங்களும் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அப்போ இந்த சபையிலே இந்த அனனியால் சப்பிராலுடைய மரணத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காணியாட்சி அவர்களுடைய தான், அவங்க சொந்த நிலம், அது அவர்கள் நிலம்தான். அவர்கள் வேறு யாருக்கிட்டையும் அது விற்க போகிறோம் அப்படின்னு வேறு யார்த்தையும் கேட்க போகிறது கிடையாது. அவர்களுக்கு உரிமை அது, அவருக்குரிய நிலம் அது, அவர்களுடைய சொத்து அது. அப்போ அதை விற்றுட்டாங்க, காணியாட்சி விற்றுட்டாங்க. வித்து பணம் அவர்களுக்கு அவங்க கையில் தான் இருக்குது, அவர்களுக்குரியது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பணத்தில் அவங்க உண்மை இல்லாமல் போனது தான் பிரச்சனை. இந்த தம்பதியை எல்லாரும் புகழ்ந்திருப்பார்கள், பரவாயில்ல நான் சொத்தெல்லாம் விற்று ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்து விட்ட தம்பதி என்று எல்லாரும் புகழ்ந்திருப்பார்கள். ஆனால் அது நிலைத்திருக்கவில்லை, அது நிலை இல்லாமல் போனது. காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெருமையான எண்ணங்கள். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே பெருமையான எண்ணங்கள் எப்போ உருவாகிறதோ அப்பொழுதே சாத்தான் உள்ளே புகுந்து விடுகிறான். நீங்கள் யூதாஸ் காரியத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள், எப்பொழுது அந்த பணத்தின் மேலே அவனுக்கு ஆசை வந்ததோ, பணத்தின் மேலே அவனுக்கு எப்பொழுது அந்த மோகம் வந்ததோ அப்பொழுதே பிசாசானவன் உள்ளத்தில் என்ன பண்ணான், வந்து விட்டான். பிசாசு அவனை ஏவினதினாலே இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய அளவில் அவனுக்கு துணிகரம் வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு இருந்ததான உள்ளத்தில் இருந்ததான அந்த பணத்தின் மேலே இருந்த மோகம். இயேசுவையே அவன் இயேசுவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும்படியாக இயேசுவை முத்தத்தினாலே அவன் காட்டி கொடுத்தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பணப்பையை வைத்திருந்த அப்படின்னா அந்த 12 பேர், இயேசுவோட 13 பேர்னா இவன் தான் ட்ரெஷரர். இவங்கிட்ட தான் பணம், ஏதாவது வாங்கணும்னா எப்பா யூதாஸ் எங்கே கூப்பிடுங்க, அவன் பணத்தை வாங்குங்க, போய் அந்த பொருளை வாங்கிட்டு வாங்க சொல்லக்கூடிய அளவில் பணப்பையை வைத்திருந்தவன். பிசாசு அவனுடைய உள்ளத்திலே வந்த பொழுது இந்த பணத்தின் மேலே அவன் ஆசை கொண்டவனாக, பணத்தின் மேலே இருந்த ஆசையின் காரணமாக தனக்கு நன்மை செய்த இயேசுவுக்கு அவன் துரோகம் பண்ணிவிட்டான். இயேசுவை காட்டி கொடுத்தான். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்ததுக்கு இந்த யூதாஸ் காரணமாயிருந்தான். வசனம் சொல்லுகிறது, இவன் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும். அவ்வளவு பெரிய சாபத்தை இவன் சம்பாதித்து விட்டவன் போனான். இந்த அனனியா சப்பிரால் நல்ல காரியத்தை தான் செய்தார்கள். நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இவங்க பணம் நிலத்தை விற்று வேற எங்கேயும் கொண்டு போகலை, அவங்க ஆலயத்தில் தான் கொண்டு வந்து கொடுப்பதற்கு தீர்மானம் பண்ணினார்கள். தீர்மானம் நல்லது தான். கையில் பணம் கிடைச்ச உடனே தாங்கள் பண்ணின அந்த பொருத்தனை மறந்தார்கள். அவங்க என்ன சொன்னார்கள், இந்த கிரயத்தை கொண்டு வந்து
தேவனுடைய ஆலயத்திலே அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்க வேண்டும் என்று பொருத்தனை பண்ணினவர்கள் இப்போ பணம் கையில் வந்த உடனே, உதாரணமாக அவங்க ஒருவேளை 5 லட்சத்துக்கு போக வேண்டிய இந்த நிலத்துக்கு இப்போது 10 லட்சம் கையில் கிடைச்சிது என்ன உடனே நம்ம 5 லட்சம் தானே தீர்மானம் பண்ணோம், இப்போ 10 லட்சம் கிடைச்சிது, அதனால் பாதி பணத்தை கொடுத்துட்டு பாதி பணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் 2 பேருக்குள்ளமே அந்த ஒரு மனம் வந்தது. ஒருவேளை அனனியா அல்லது சப்பிரால் சொல்லியிருந்தால் அனனியா சொல்லியிருக்கணும், இல்லை நாம் பொருத்தனை பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிட்டோம், அதனால் அது கூட இருக்குதோ குறைவாக இருக்கிறதோ அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிடணும், கொடுத்து விட வேண்டும் என்று யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கணும். ஆனால் அப்படி சொல்லாமல் 2 பேருக்குள்ள அது ஒரே மனம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இந்த 2 பேரும் ஒரு மனம். எதில் ஒரு மனம் அப்படின்னா, வஞ்சிக்கிற விஷயத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டதாக அவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசு அவங்களுக்குள்ளே அவர்கள் செய்த ஒரு காரியம், பொய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியிடத்திலே அவர்கள் பொய் சொன்னதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இந்த 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். இந்த 5ஆம் அதிகாரத்திலே தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான். ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். மனைவி அறிய கொண்டு போய் பீரோவில் வைக்கிறான்னா மனைவி என்ன சொல்லியிருக்கணும்னா, இல்லை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கணும் பொருத்தனை பண்ணிட்டோம், இதில் நாம் வஞ்சிக்கிறது என்ன இல்லை, சரியில்லை, நீங்கள் எடுத்து கொடுத்துடுங்க அப்படின்னு அனனியா சொல்லியிருக்கணும், சப்பிரால் சொல்லியிருக்கணும். ஆனால் சப்பிரால் அது சொல்லலை, பக்கமாக கொண்டு போய் வச்சது அது அவள் அக்செப்ட் பண்ணிட்டா. 3ஆம் வசனத்தில் இப்போ கொண்டு போய் வச்ச உடனே பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? காணியாட்சியை விற்கிறதுக்கு முன்னும் விற்ற பின்னும் அது அவருக்குரியது, அவங்க சொத்து, அவங்க பணம். அது முழுவதும் கொடுப்பதும் அதில் கொஞ்சம் கொடுக்காமல் இருப்பதும் அவங்களும் விருப்பம். அது தவறு கிடையாது. ஆண்டவர் அதை ஒரு பொழுதும் அப்போஸ் பண்ணவே இல்லை. பாதி பணத்தை கொடுக்குற ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தோம், அதை ஒரு பொழுதும் ஆண்டவர் தடை சொல்ல போவதும் இல்லை. அது அவங்க கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவங்களுடைய விருப்பம், அது அவங்களுக்கு சுதந்திரம். அது யாரும் கட்டாயப்படுத்தல, கேட்கவே இல்லை. பேதுரு போய் நீ வித்துட்டு வந்து கொண்டு வந்து கொடுன்னு கேட்கல, அது அவர்களுக்குரியது. இப்போ காணியாட்சியை விட்டுட்டு அதில் ஒரு பகுதியை கொண்டு வந்திருக்கிறேன், மீதியை எங்கள் குடும்ப செலவுக்காக ஒருவேளை சொல்லியிருக்கலாம், என் மகளுடைய திருமணத்துக்காக கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறேன், பணத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், அல்லது என் குடும்பத்து எதிர்காலத்துக்காக கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், அதனால் ஐயா இந்த பணத்தை நான் இந்த ஆலயத்தில் கொடுக்க வேண்டும் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்னா பேதுரு ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டான். அப்படி தானே பாதத்தில் கொண்டு வந்து வைக்கும்போது பேதுரு ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார். விற்றேன், பாதி பணத்தை கொஞ்சம் நான் வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன், மீதி பணத்தை நான் கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பானால் யாரும் ஒன்றும் சொல்ல போவது இல்லை. ஆனால் இந்த அனனியாவும் சப்பிராலும் செய்த 2 தவறுகள் என்ன அப்படின்னா, அவங்க செய்த தவறு முதலாவது மனமேற்றிமையும் மாய்மாலமும். மனமேற்றிமை அவங்களுக்குள்ள என்ன மனமேற்றிமை அப்படின்னா, ஒருவேளை பாதி கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் தானே கொடுத்தாங்க அப்படின்னு மக்கள் பேசிடக்கூடாது. காணியாட்சியை விட்டு 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 கொண்டு வந்து மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது தங்களுக்கு புகழ்ச்சி அல்லது தங்களுக்கு பெருமை, தங்களுக்கு அது மேட்டிமை. அப்போ இந்த மேட்டிமை அவங்களுக்குள்ள வந்த உடனே அவங்க மாய்மாலத்துக்குள்ளே மாய்மாலம் பண்ணுகிறவர்களாய் மாறினார்கள். அவங்க செய்த 2 தவறுகளிலே மனமேட்டிமையும் மாய்மாலமும். 2வது அவங்க பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்னது. அவங்க செய்த பெரும் தவறு 2 தவறுகள். இந்த 2 தவறுகளும் அவர்களை ஆவிக்குரிய ரீதியிலே குறைபட செய்தது. இவங்களுக்கு பணத்தில் குறை வரல, எதில் குறைவு அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கையில் அவர்கள் குறைபட்டு போனார்கள். ஆன்மீக வாழ்க்கையிலே குறைவு அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த குறைவு அவர்களை பாதித்தது மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் அடுத்த சந்ததி அது பாதித்திருக்கும். பணத்தினாலே ஒருவனுக்கு குறை வந்து தரித்திரத்திலே வாழ்ந்து தரித்திரத்திலே இந்த குடும்பம் செத்து போச்சு அப்படின்னா அடுத்த சந்ததி ஓரளவு பணம் சம்பாதித்து என்ன பண்ணிடலாம், மேலே வந்துடலாம். ஆனால் இந்த குறைவு
இவர்கள் வைத்து போன இந்த குறைவு எப்படிப்பட்ட குறைவு அப்படின்னா, அடுத்த சந்ததி பாதிக்கக்கூடிய குறைவு இது. பக்தியிலே குறைவு ஏற்படக்கூடிய ஒரு குறைவை அவர்கள் தன் குடும்பத்துக்கு சம்பாதித்து வைத்துவிட்டு போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்புறம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் எதை சம்பாதித்தாலும் எதை சம்பாதிக்காமல் போனாலும் நாம் பக்தியை சம்பாதிப்போமானால் அந்த பக்தி நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும். அந்த பக்தி நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் நம்ம வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை, நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் எப்படி வாழுகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. அது நம்ம அடுத்த சந்ததியை நிர்ணயம் பண்ணும். அடுத்த சந்ததிக்கு வாழ்வா அல்லது வீழ்ச்சியா என்பதை இப்போ இருக்கிற சந்ததி அதை சரிப்படுத்தினால் ஒழிய அடுத்த சந்ததிக்கு அதை கடத்த முடியாது. அப்போ இந்த அனனியாவும் சப்பிராலும் அடுத்த சந்ததிக்கு அவர்கள் இந்த பக்தியை குறைவை அவர்கள் வைத்துவிட்டு போய்விட்டார்கள். அதான் நடந்தது. இன்னைக்கு சபை ஆரம்பத்தில் சொன்னது போல இங்க பணக்குறைவு கிடையாது, ஆன்மீக குறைவு அல்லது பக்தியில குறைவு அல்லது உண்மை இல்லாத தன்மை, அதுதான் அங்கே ஒரு பெரிய குறைவு. சபையில இன்னும் எழுப்புதல் வராமல் இருப்பதற்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு, திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததான எச்சரிப்பை இன்னும் அல்லது நியாய தீர்ப்பை குறித்ததான பயம் இல்லாமல் இருப்பதுதான் அநேக ரட்சிக்கப்படுவதற்கும் சபையிலே ஒரு வளர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கும் நாம் தான் அதுக்கு காரணம் என்று சொல்லலாம். இன்னும் தேவனுடைய திருச்சபைகளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் அன்றைக்கு அனனியால் சப்பிரால் வாழ்ந்த காலகட்டங்களில் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இன்னைக்கு காலகட்டங்களில் நாம் வாழ்கிறது எல்லாம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அன்னைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை போல இருந்திருக்குமானால் வாரத்துக்கு ஒரு அடக்காராதனை நடத்தணும். அப்படிதானா? திருச்சபையில் வந்தவன் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் அடக்காராதனை நடக்கக்கூடிய அளவில். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது. நம்முடைய தவறுகள் எல்லாம் ஆண்டவர் இப்பொழுதும் அவர் பொறுத்து கொள்கிறார். நம்ம செய்கிற தவறுகள் எத்தனை வசனங்கள் கேட்டாலும், எத்தனை வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் இன்னும் மனம் திரும்பாத நிலைமை நமக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேகர் பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். அநேகர் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள். எத்தனை வசனங்கள், எவ்வளவு வசனங்களை பேசினாலும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அவர் திருச்சபை அது அந்த குறை எதில் குறைப்பட்டது அப்படின்னா, உங்களை கேட்டால் நீங்கள் பணத்தில் குறைவானவர்கள் என்று சொல்ல முடியாது. பணத்தில் உங்களுக்கு குறைவு கிடையாது, சாப்பாட்டில் குறைவு கிடையாது, உடையில் குறைவு கிடையாது. ஆனால் திருச்சபை எதில் குறைப்பட்டு போனதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இன்றைக்கு சபைகள் குறைப்பட்டு இருக்கிறது. இதை தான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்கள் மத்தியிலே ஒரு பயம் இல்லாத குறைவு, பயம் இல்லாமல் போனது பாருங்க. அதாவது துணிகரமான காரியங்கள் திருச்சபைக்குள்ள துணிகரமான பாவங்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். துணிகரமான செயல்கள் நடக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த குறைவை நிறைவு செய்வோமானால் நமக்கு அதற்கான மறுமைக்கு இந்த குறைவை எதுக்கு நம்ம அகற்ற வேண்டும், இந்த குறைவை ஏன் சரி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்று ஆண்டு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற வேண்டும். நாம் சம்பாதிக்கிற பணத்தை வைத்து நித்திய ஜீவனை பெற்றுவிட முடியாது. இந்த குறைவை நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்குமானால் அந்த நித்திய ஜீவன் நமக்கு பூர்ணமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் நம்ம எல்லாருக்குள்ள
ஆவியானவர் இருக்கிறார். அப்படி தானே விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாம் செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள உதிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நாம் யாருக்கு விரோதமாய் செயல்படுகிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் கிரியை செய்கிறோம். இப்போ பாருங்க, இங்கே அனனியாள் சப்பிராள் அவங்க யாருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் இடத்தில் அவர் பொய் சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதுறாரு, நீ 4ஆம் வசனத்தில் நீ மனுஷரிடத்தில் அல்ல, யாரிடத்தில் போய் சொன்ன? தேவனிடத்திலே போய் சொன்னாய். பரிசுத்த ஆவியானவர் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டாலும் வசனத்தை கேட்டும் நாம் இன்னும் மனம் திரும்பாமல் இருப்போமானால், மனம் திரும்பக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்குள்ள இல்லாமல் இருக்குமானால் நாம் மனுஷனிடத்தில் அல்ல. இப்போ உதாரணமா மனைவி ஒரு கணவன் இருக்கிறாங்க அப்படின்னா, மனைவி கணவனிடத்திலே பொய் சொல்வாளானால், அல்லது கணவன் மனைவியிடத்திலே பொய் சொல்வானால், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே பொய் சொல்வார்களானால், அவங்க அவர்கள் தேவனை ஆராதிக்கிறது நிமித்தமாக அவர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொல்வதற்கு சமம். இப்படிதான் வசனம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் உண்மை இருக்குமானால், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மை இருக்குமானால், அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகம், ஒரு குட்டி பரலோகமாய் மாறிவிடும். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் அல்லது உண்மைக்கு மாறாக செயல்படுகிற காரியங்கள் தான் ஒரு குடும்பத்தை சீரழிப்பதற்கு அது காரணமாய் மாறிவிடுகிறது. நமக்குள்ளே நாம் பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்பொழுது ஒரு தவறை செய்யும் பொழுது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன பண்றோம்? துக்கப்படுத்துகிறோம். அவர் துக்கப்படுகிறார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. பாருங்க, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இயேசுவை பயங்கரமா திட்டுறாங்க, இல்ல பயங்கரமா திட்டுறாங்க. என்னென்ன நமக்கு ஒரு அற்புதம் நடக்கல அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை தலைக்கு மேல வந்துடுச்சு அப்படின்னா, நாம கூட இயேசுவை என்ன பண்ணிடுறோம்? இயேசுவை நம்ம குறைத்து பேசி விடுகிறோம், அல்லது நம்ம இயேசுவை மட்டுப்படுத்தி விடுகிறோம். அது கூட மன்னிப்பு, அதுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒருவன் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது நாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பார் என்கிறதான அந்த தன்மையில நாம் இருந்தாலும், நமக்குள்ளே இருக்கிற வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள், செய்கிற செய்கைகள், அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அது ஒரு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி மறுமையிலே அது ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியதாய் அது மாறி விடுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒரு அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். ஹல்லேலூயா. பொய்யை கலைந்து என்ன மெய்யை பேச கடவன். பொய்யை கலைந்து விட வேண்டும். நீங்கள் இதே எபேசியரில் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்கள் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாதிருங்கள். அது அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் கவனிங்க. எபேசியர் மன்னிக்கணும், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும்
அவன் செய்கைகளையும் கலைந்து போடுங்கள். நீங்கள் அதை கலைந்து போட வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாமல் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன பண்ணணும்? கலைந்து போட்டு. சில மனைவிமார்கள் டெய்லி போய் பேசுவாங்க. யார்கிட்ட? கணவன்கிட்ட. இல்லை, கணவன்கிட்ட டெய்லி போய் பேசுவாங்க. பிள்ளைகள் டெய்லி பெற்றோரிடத்தில் போய் பேசுவாங்க. அப்போ இந்த பொய்யை நீங்கள் கலைந்து போட வேண்டும். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைங்களாக இருக்கிறபடினால் பொய்யை கலைந்து அவரவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். இப்போ இங்கே 4 வசனத்தில் நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். தேவனிடத்தில் நீ பொய் சொன்னாய். 5ஆம் வசனத்தில் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பாருங்க, இங்கே பேதுரு திட்டல. பேதுரு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு. பேதுரு இடத்துல பேசுகிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் இங்கே புல்பீட்டிலேருந்து வருகிற வார்த்தை உங்கள் இருதயத்தை அது நரடலாக்குகிறதுன்னா, அல்லது உங்கள் இருதயத்தை குத்துகிறதா இருக்குது அப்படின்னா அதில் மனம் திரும்பிடணும். ஆண்டவர் என்னோட பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதை விட்டு நீங்கள் அதற்கு எதிர்த்து நிற்பீர்களா, அதுதான் பெரிய பாதிப்பு. ஆண்டவர் எப்பொழுதுமே சில காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவளை குறித்து ஒன்றும் தெரியாது, ஆனால் நாம் பேசும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது அந்த வார்த்தை அது அவளுக்கு தீர்க்கதரிசனமாய் வருகிறது. அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையினாலே அவள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய தீங்கான காரியத்தை அது கொண்டு வந்து விடும். இப்போ இங்கே பேதுரு ஆவியில உணர்ந்து அவனை திட்டல. நீ ஏமாற்றுக்காரன் திட்டல, நீ வஞ்சித்து வச்சுக்கிட்ட அப்படின்னு திட்டல, நீ பணத்தை நீ திருடி பீரோவில் பூட்டி வச்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லலை, நீ இப்படி பணத்தை எடுத்ததுனால நீ நாசமாக போவ அப்படின்லாம் சொல்லலை. எந்த சாப வார்த்தை என்ன பண்ணலை, சொல்லலை. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவ்வளவுதான் வித்தியா, நீ இந்த உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இந்த வார்த்தையில கேட்ட உடனே அவன் விழுந்து ஜீவன் என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். அப்போ பொய், போலிதனம், மாய்மாலமான வாழ்வு, இன்னும் கூட தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னா இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் திருச்சபையில் இருந்தாலும் பொய்யும் மாய்மாலங்களும் போலிதனங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கைகளும் இருந்தாலும் தேவன் இன்னும் எப்படி இருக்கிறனா பொறுமையாக இருக்கிறார். இன்னும் பொறுமை, நீடிய பொறுமையாக இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்குத்தத்தத்தில் தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எப்படி இருக்கிறாராம், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். நீடிய பொறுமை, அவருடைய நீடிய பொறுமை. திருச்சபை மேலே, திருச்சபை மக்களாகிய நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாருன்னா நம்ம மேலே வைத்த கிருபை அது. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய், ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார், கிருபை செய்கிறார். அதனால தான் தப்பி வைக்கப்படுகிறோம். அதான் ஆண்டவருடைய கிருபை. தப்பி வைக்கப்படுறோன்னா கிருபை. இந்த கிருபை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த கிருபையை வைத்துக்கொண்டு திரும்ப 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 தவறுகளை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் மாற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே அவனுக்கு எப்போ நாசம் வரும்னு தெரியாது. திடீர்னு அவனுக்கு என்ன வந்துடும், நாசம் வந்துடும். அதனால தான் ஆண்டவர் பேசும் பொழுது மனம் திரும்பி விட வேண்டும், மனம் திரும்பி ஆண்டவரை தேட வேண்டும். அதனால தான் எச்சரிப்பின் வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள். 6ஆம் வசனத்தில் வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, இந்த வசனத்தை நீ கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது முறைப்படி என்ன பண்ணியிருக்கணும், பேதர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா,
இந்த அனனியா செத்து போன உடனே முதல்ல எங்கே ஆள் அனுப்பியிருக்கணும்? வீட்டுக்கு மனைவி கிட்ட போய் சொல்லியிருக்கணும், உன் புருஷன் அங்கே செத்து கிடக்கிறான் ஆலயத்தில், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? ஆள் அனுப்பி இருக்கணும். ஆனால் ஆள் அனுப்பலை. வசனம் சொல்றது, வாலிபர்கள் சேலையில் சுத்தினாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. யாருக்கு சொல்ல? மனைவிக்கும் சொல்லலை, வீட்டில் இருக்கிற யாருக்குமே சொல்லலை. யாருக்கும் சொல்லாமல் அடக்க ஆராதனை நடந்துடுச்சு. அங்கே போய் சாட்சி சொல்லலை. இவர் அனனியார் ரொம்ப நல்லவர், அனனியார் ரொம்ப பக்தியானவர், அனனியார் டெய்லி ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்துடுவார், அனனியார் நல்லா காணிக்க கொடுப்பாரு, அனனியா இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், நல்லவர், உயர்ந்தவர், பெரியவர் அப்படின்னெல்லாம் என்ன பண்ணலை, சாட்சி கீழ்ச்சி ஒன்றுமே சொல்லலை. பேதுரு எழுந்து போய் பிரசங்கம் பண்ணலை. போயிட்டு பேதுரு கல்லறை தோட்டருக்கு போய் இந்த சரீரத்தைக்கு மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் அல்லேலூயான்னு அடக்கலாம் பண்ணலை. அவர் உட்கார்ந்த இடத்துல அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. வாலிபர்கள் கொண்டு போய் பள்ளம் எடுத்தாங்க, உள்ளே போட்டு மண்ணை மூடிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். யோசித்து பாருங்களேன், இந்த ஆதி திருச்சபையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு கிரியை செய்திருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு கிரியை செய்ய வல்லவர். ஆனால் திருச்சபை மேலே ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார், ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். வாலிபர்கள் போய் என்ன பண்ணிட்டு வந்தாங்க? போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 6ஆம் வசனத்தில் அப்படிதான் பார்க்குறோம். 7ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தார். இப்போ மனைவி புருஷனை அனுப்பி வச்சா, என்னங்க போங்க, பணத்தை கொண்டு போய் முதல்ல பாத்திரத்தில் என்ன பண்ணிட்டு வந்துருங்க. கையில் கூட கொடுக்கல. எங்கே கொண்டு வந்து வச்சாங்களாம்? காலில் கொண்டு வந்து வச்சாங்களாம். பாருங்க, அப்போ பணத்துக்கு மதிப்பே கிடையாது. சபையில் என்ன கிடையாது? பணத்துக்கு மதிப்பே கிடையாது. மதிப்பு யார் தெரியுமா? உள்ள வர ஆத்மாவுக்கு தான் மதிப்பு. அல்லேலூயா. பணத்துக்கு மதிப்பு கிடையாது. அதனால தான் பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்கல, எங்கே போட்ட பாதத்தில் வச்சுட்டு வந்தாங்க. அப்போஸ்தலருடைய பாதங்களில் கொண்டு போய் வைத்தார்கள். இப்போ சப்பிரால் வீட்டில் இருக்கிறா. ஒரு மணி நேரம் ஆச்சு. அவள் என்ன நினச்சிருப்பா அப்படின்னா, அவள் புருஷன் திரும்பி வருவா, நல்லா ஜாலியாக என்ன பண்ண சாப்பிடலாம், மீன் குழம்பு வச்சாலோ கறி குழம்பு வச்சாலோ தெரியாது, சமையல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருப்பா. 1 மணி நேரம் ஆச்சு, பசி எடுக்குதுன்னா இந்த போன மனுஷன் இன்னும் காணும். இன்னொரு யோசனை யோசிச்சுட்டு இருப்பா. பணத்தை கொண்டு போய் பேதுருக்கிட்ட கொடுத்த உடனே பேதுரு அப்ரிஷியேட் பண்ணி அவருக்காக ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுறாரு பொழுது, ஆசீர்வதிக்கிறாரு பொழுது அப்படின்னு நினைச்சாலும் இன்னும் தெரியல. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. என்ன இந்த மனுஷன் போன அரை மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம், இல்லை பாசிட்டு உட்காந்து பேசினா ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வரலாம். 2 மணி நேரமா இந்த மனுஷன் என்ன பேசிட்டு இருக்கிறான்? சரி பொறுமையா இருப்போம். 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இவ கால் அங்கே தங்கலை. ஐயோ, போன மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மனுஷன் போகிற வழியிலே அவனது பணத்தை பிடிக்கின்னு போயிட்டானா, இல்லை பணத்தை கொடுத்துட்டு வரும்போது இந்த மனுஷன் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டானா, அப்படி யோசித்தாலும் தெரியல. 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரம் கழித்து அவள் எங்கே வரானா, ஆலயத்துக்குள்ளே வருகிறாள். இங்கே நடந்தது ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் அவள் உள்ளே வருகிறாள். உள்ளே வந்து இந்த வசனத்தில் 8ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே இருந்தாலும். பாருங்க, எவ்வளோ அந்த நாட்களில் எவ்வளோ ஒரு கண்டிப்பு பாருங்க. திருச்சபையில் எவ்வளோ ஒரு கண்டிப்பு. ஒன்றுமே தெரியலங்க. பொண்டாட்டி புருஷன் செத்து போய் 3 மணி நேரம் ஆச்சு, மனைவிக்கு ஒன்றுமே தெரியல. நீங்களும் நானும் பாஸ்டர்கிட்ட சண்டைக்கு போய்ப்போம், எப்படி எங்களுக்கு சொல்லாமல் பதுப்பீங்க நீங்கள், உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படியெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், சண்டை போட்டிருப்போம். சொந்தக்காரன் கிராமத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற மொத்த பேர் எங்கே வந்திருப்பான், ஆலயத்துக்கு வந்திருப்பான். இந்த பெந்தகோஸ்தக்காரனுங்க எப்படி தாண்டா இவங்க பண்ணுற இது எவ்வளோ மோசமானவங்க பாருங்கள். ஒரு புருஷன் செத்து கிடந்தான், மனைவிக்கு சொல்லலை, ஊருக்கு சொல்லலை.
இந்த பெந்தகோஸ்தே, அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த பெந்தகோஸ்தே சபைக்கு போகாதுன்னு சொன்னேன் அப்படின்னு. இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி தான் பேசியிருப்பாங்க, அப்படி தானே இல்லை? கொஞ்சம் நம்ம சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் அல்லிலியா போட்டாவே, ஐயா அந்த அல்லிலியா கூட்டத்துக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். சபைக்கா போகிறேன்னு கேட்குறான். அங்கே கத்துவாங்களே அப்படின்றான், கையை தட்டுவாங்களேன்றான், அவங்க சத்தமாக பேசுவாங்களே அப்படின்வான். அங்கே போய் நம்ம குடிக்கக்கூடாதுன்றான், சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்றான், பொண்டாட்டி வச்சுக்கூடாதுன்றான். இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு காலகட்டம்னா அப்படி தான் நடந்திருக்கும். ஆனால் யாரும் பேதுருவை எதிர்த்து பேசினதாக இங்கே வேதத்தில் சொல்லப்படவில்லை. நடந்தது அறியாமல் உள்ளே வந்த உடனே பேதுரு எங்கேயும் போகல, அங்கே தான் 3 மணி நேரம் என்ன பண்ணுறாரு தெரியும். இவன் திரும்பி என்ன பண்ணுவா, வருவா. புருஷனோடு சேர்ந்து கள்ளத்தனம் பண்ணுவா, கண்டிப்பாக புருஷனை தேடி என்ன பண்ணுவா, வருவான்னு பேதுருக்கு தெரியும். வேறு பேதுரு எங்கேயும் போகல, சேரை போட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறார், சேரை போட்டு உட்காந்தாரோ அல்லது ஸ்டூலில் உட்காந்தாரோ எப்படியே தெரியல, உட்காந்துருக்கிறார். ஒன்றும் அறியாமல் உள்ளே வந்த உடனே சோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு இருப்பா. பேதுரு ஆக்ஷன் எப்படி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? வா அப்படி தான் சொல்லியிருப்பார். வாம்மா ரொம்ப சந்தோஷம், உன் புருஷன் கொடுத்த காணிக்க நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை அப்படி அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக அப்படியெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்திருப்பா. இப்போ தலையாட்டி வா அப்படின்னு இருப்பார். இங்கே அடுத்து நீங்கள் 8ஆம் வசனத்தில் பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றால். அவர் சொன்ன வார்த்தை, ஆம் இவ்வளவுக்கு தான் விற்றேன். அனனியாவுக்கு சமயம் கொடுக்கப்படவில்லை, ஆனால் சப்பிராளுக்கு சமயம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, இப்போ நிலத்தை இவ்வளவுக்கு தானே வித்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஐயா இவ்வளவு வித்தோம், அதில் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஐயா, எடுத்து வச்சுட்டு மீதி தான் நான் என்ன பண்ணேன், என் புருஷங்கிட்ட கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவளுக்கு என்ன பண்ணி உயிர் போயிருக்காது, செத்து போயிருக்க மாட்டாமா. அப்போ அப்படின்னா கணவன் மனைவி 2 பேருக்குள்ள இதில் ஒருமனப்பட்டுட்டாங்க. என்ன ஒருமனப்பட்டு சொல்லியிருப்பா, சப்பிரால் போகும்போது சொல்லியிருப்பா, ஐயா கேட்பாரு, ஐயா கொஞ்சம் எப்படிப்பட்டவர், ரொம்ப கண்டிப்பான ஆள், கொஞ்சம் இடக்கு முடக்கான ஆள் பேதுரு, அதனால் அவர் கேட்பாரு, இவளுக்கு தான் வித்தியான்னு கேட்பாரு, இல்லை இவளுக்கு தான் வித்தோம் அப்படின்னு சொல்லு, வீட்டில் கொஞ்சம் பணத்தை வச்சிருக்குன்னு சொல்லிடாத, பணத்தை ஐயா என்ன பண்ணுவார், திரும்பியும் கொண்டு வாண்டுருவார். அப்போ கொண்டு வான்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ஐயா கிட்ட நீ என்ன பண்ணணும், இவளுக்கு தான் வித்தன்னு சொல்லு. இதில் ஒருமனப்பட்டார்கள். அப்போ ஒருமனப்பட்டதுனால தான் அவளை என்ன சொல்கிறா, ஆமாம் இவ்வளவுக்கு தான் விற்றோம், இவளுக்கு தான் விற்றோம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இங்கே நடந்தது என்ன அப்படின்னா, 9ஆம் வசனத்தில் பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் 2 பேரும் இப்படி ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கமணிகளுடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். ஹல்லேலூயா. எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? ஆதி திருச்சபையில் எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் நடந்தது. இதை அவள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவளும் கீழே விழுந்து செத்து போனாள், ஜீவனை விட்டாள். 10ஆம் வசனத்தில் உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். எங்க, யாருடைய பாதத்தில்? அப்போஸ்தலருடைய பேதுரு பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர்கள் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவருடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. புருஷன் அண்டையில் கொண்டு, புருஷன் எங்கே புதைச்சானோ பக்கத்தில் இன்னொரு குழியை போட்டு என்ன பண்ணிட்டான், புதைச்சிட்டு பண்ணிட்டான். அது ஒரு பெரிய பயங்கரம். திருச்சபையில் நடந்த, ஆதி திருச்சபையில் நடந்த, இதுவரைக்கும் நடந்திராத ஒரு சம்பவம். அது அவ்வளோ பயங்கரமான பரிசுத்த ஆவியானுடைய அவ்வளோ பெரிய தண்டனை, நியாய தீர்ப்பு அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு திருச்சபையில் குறை என்ன அப்படின்னா, பணத்தில் குறை கிடையாது, பணத்தில் குறைவு கிடையாது.
இருக்கிற வீட்டில் குறை கிடையாது, வாகனத்துக்கு குறைவு கிடையாது, எதிலும் குறை கிடையாது. ஆனால் குறைவு எங்கே அப்படின்னா நம்ம வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைகள் உண்டு. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே நிறைய குறைவுபட தொடங்கி விட்டோம். திருச்சபை நிறைய குறைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. மக்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைகள் மலிந்து கிடக்கிறது. மலிந்து ஏராளமான குறைகள். இந்த ஆவிக்குரிய வீழ்ச்சி அல்லது ஆவிக்குரிய மந்த நிலைமை, ஆவிக்குரிய சரிவான காரியங்கள், இதெல்லாம் சபையில் மலிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் கேட்டோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் அதுதான், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் சொல்லி ஆண்டவர் நாம் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். கேட்டதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். ஆனால் இன்னொரு தேவை ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நம்மகிட்ட இருக்கிறதான குறைவுகள் என்னென்ன குறைகள் இருக்குது, இந்த குறைகளை அகற்றுவதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரத்தினருக்கு தெரியப்படுத்துவேன். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். தாவீது பாவம் செய்த பொழுது அவன் சொன்னான், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், இந்த என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். நீ எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, பாருங்க தாவீது இந்த ஜெபத்தில் சொல்றான், நீர் விரும்புகிறது என்ன அப்படின்னா என் உள்ளத்தில் உண்மை இருக்கணும், அதை தான் நீர் விரும்புகிறீர். இதை எனக்கு எப்படி தெரியப்படுத்தினா, அந்த கரத்தினாலே அதை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்ப என் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். இந்த உண்மையை நான் உண்மையாய் நடக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், பக்தியாய் நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நான் இருக்க வேண்டும், அதை நீர் விரும்புகிறீர். அந்த என்னிடத்தில் இருக்கிற அந்த குறைகளை அகற்றுவதற்கு திருச்சபை என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆவியானவருடைய ஏக்கமும் ஆவியானவருடைய வாஞ்சியும் அதுதான். அப்போ திருச்சபை எப்படிப்பட்ட நிலைமையில், ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி செயல்படுகிறது என்பதை தான் ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பிரால் வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவர் நம்மை எச்சரித்து நாம் இதில் சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்த வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார்.